ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கௌதம், அதெல்லாம் இப்ப சொன்னா உங்களுக்கு புரியாது. வேலு, இவங்க தான் நம்மள துரத்திட்டு வந்தவங்க. இவங்களையும் சும்மாவே விடக்கூடாது. செல்வி, இவன் தப்பிக்காம நீங்க பாத்துக்கங்க. கௌதம், கூப்பிட்டு போ. ஏய் வாங்கடா. ஏய் சீக்கிரம் போயா. ஏய் கிட்ட வந்துட்டோம். நாம வரதுக்கு முன்னாடி யார் இங்க வந்து தொலைஞ்சது? இதுங்க எப்படி இங்க வந்துச்சு? இனிமே அமைதியா இருந்தா வேலைக்கு ஆகாது. மொத்தமா இவங்க எல்லாரையும் சுட்டு பொசுக்கி இந்த காட்டையை புதைச்சிட வேண்டியதுதான். மொத்தம் இவ்வளவு போட்டு தள்ளணும். கமிஷனர் எப்படி இங்க? யோ, யாருக்கும் எதுவும் ஆயிரக்கூடாது. ஒரு அக்யூஸ் தப்பிக்க கூடாது. ஓகே, எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியா? எஸ் சார். கமிஷனருக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சது? மொத்த டீமோட வந்திருக்காரு. இப்ப இதுங்களை கொண்டா நாம மாட்டிப்போம். இது வேற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணும். இவனை விட்டாதீங்க சார். யோ வாங்கயா. கமிஷனர் வந்திருக்காரு. ஓகே சார். சார் வணக்கம் சார். யோ, என்னையா இது? நீ ஒரு போலீஸ்காரன், உன் பையனே இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கான். இப்ப என்ன பண்ண போறீங்க? சார், நானும் இப்பதான் சார் விஷயம் கேள்விப்பட்டு வந்தேன். எனக்கு கடமை தான் சார் முக்கியம். நானே அவனை அரெஸ்ட் பண்றேன் சார். என்ன பண்ணி வச்சிருக்க? உன்னை என் பையன் சொல்லிக்கவே வெக்கமா இருக்குடா. எனக்கு இப்படி ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்திட்டிய. உன்னை விலங்க கொடுங்கயா. உன்னை எல்லாம் உள்ள வச்சு உரிச்சா தாண்ட புத்தி வரும். சார், இப்போவாதான் நான் கௌதம கடத்தலன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா சார்? இவர் பையன் தான் சார் என்னை கடத்தினது. இவனை மட்டும் வெளியே விட்டுறாதீங்க சார். இதுல வேற யாரு சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவங்கள யாரையும் நீங்க விட்டுறாதீங்க. கண்டிப்பா சட்டத்துக்கு முன்னாடி யாரும் தப்பிக்க முடியாது. அவங்கள விசாரிச்சு என்னன்னு சொல்றேன். கண்டிப்பா இவனுக்கு என்ன தண்டனையோ அதை நான் வாங்கி கொடுப்பேன் சார். நான் என் பையங்கிறதுனால விட்டுற மாட்டேன் சார். சார், நான் போட்டிருக்கிற யூனிஃபார்ம் தான் சார் எனக்கு முக்கியம். டேய் நட்ரா நட்ரா சார். போடா போடா போடா. வண்டியில ஏத்துங்க. போடா போங்க. வண்டியில ரொம்ப தேங்க்ஸ் சார். எங்களுக்கு நீங்க இவ்வளவு தூரம் உதவி செஞ்சதுக்கு நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். ஆமா சார், சரியான நேரத்தில் வந்தீங்க. இல்லைன்னா எங்க உயிருக்கு கூட ஆபத்து வந்திருக்கும் சார். ரொம்ப நன்றி சார். இது என் கடமை தம்பி. பொதுமக்கள் யாருக்கும் எந்த தீங்கும் வராம பாத்துக்கிறது போலீஸோட கடமை. நாங்க எப்பவுமே மக்களுக்கு நண்பன் தான். ஆனா ஒரு சில போலீஸ் பண்ற தப்புனால எல்லாரோட பேரும் கெட்டு போயிடும்.
இனிமே எதுக்கும் பயப்படாதீங்க. என்கொயரி மட்டும் இருக்கும். என்ன நடந்ததுன்னு மட்டும் சொல்லுங்க. மத்தபடி நான் பாத்துக்கிறேன். இமிடியட்டா இவரை ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. அவர் வீட்டுக்கு தகவல் கொடுத்துருங்க. ஓகே சார், கொடுத்துட்றோம். என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிங்க. சரிங்க, நான் வரேன். தேங்க்ஸ்ங்க. சரி, வரமா. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏறா செல்வி, பூஜாக்கு கல்யாணம் ஆனது கௌதமுக்கு தெரியுமா? அதை எப்படி எடுத்துப்பான்னு தெரியலையே. வேலு, அவங்களுக்கு எப்படியும் தெரியதான் போகுது. அதை பத்தி பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. அதுவும் இல்லாம இனிமே அதை பத்தி பேசி எந்த பயனுமே இல்ல. நாம பூஜாக்கும் வினோத்துக்கும் தகவல் சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கிளம்பணும். இல்லனா அந்த பிரம்மா அவர் பையனை காப்பாத்துறதுக்கு வேற எதுவும் பிளான் போட்டாலும் போடுவாரு. நம்ம சீக்கிரமா போலாம். சரி, போலாம். வண்டி அடியா. ராஜி, நான் சொல்றத கேளு. முதல்ல இத குடி. சாப்பிடாம கிடந்து உடம்ப கெடுத்துக்காத. சொன்னா கேளு. நான் தவம் இருந்து பெத்த புள்ளைய காணாம நான் உயிரோட இருந்து என்னங்க பிரயோஜனம்? இங்க பாரு, நிச்சயமா கௌதம் திரும்ப வருவான். எனக்கு அந்த நம்பிக்கை. இவ்வளவு சொத்தும் செல்வாக்கு இருந்தோம் ஒரே புள்ளைய தொலைச்சிட்டு நிக்கிறோமேங்க. அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். இங்க பாரு, அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது. நான் கமிஷனர்கிட்ட பேசியிருக்கேன். சீக்கிரம் கண்டுபிடிக்கிறதா சொல்லியிருக்காரு. அம்மா, என் புள்ள உயிரோட இருக்கானா இல்லையான்னு தெரியாம இப்படி தவிக்க விட்டுட்டியே. சீக்கிரமா என் புள்ளைய என் கண்ணு முன்னாடி காட்டு. ராஜி, நம்ம கும்பிடுற தெய்வம் கண்டிப்பா நமக்கு நல்ல வழியை காட்டும். இத பிடி. நான் பிரம்மாக்கு போன் பண்ணி என்னாச்சுன்னு கேக்குறேன். ஏங்க, நம்ம இப்படி தவிச்சிட்டு இருக்கோம். அதுக்கு காரணமான வேலுவும் செல்வியும் நிம்மதியா வெளியில சுத்திட்டு இருக்காங்க. அத நினைச்சு எனக்கு பத்திக்கிட்டு வருது. அவங்களுக்கு கடவுள் எந்த தண்டனையும் கொடுக்கலையே. என் புள்ளைய தானே கடவுள் தண்டிச்சிட்டான். ஹலோ சார், நான் கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம். சொல்லுங்க சார். என் பையன் கிடைச்சிட்டானா? அவனை பத்தி ஏதாவது நியூஸ் கிடைச்சதா? சார், காணாம போன கௌதம் உங்கள் பையன் கிடைச்சிட்டான் சார். அதை இன்ஃபார்ம் பண்ண தான் சார் கால் பண்ணோம். என்ன சார் சொல்றீங்க? என் பையன் கிடைச்சிட்டானா? சார், அவன் எங்க சார் இருக்கான்? எப்படி சார் இருக்கான்? நல்லா இருக்கானா? சார், உங்கள் பையன் நல்லா இருக்கான் சார். நீங்கள் உடனே கிளம்பி கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வாங்க. சரி சார்.